பேரிடரில் இந்திய மக்கள், தென் மாவட்ட மக்கள், எந்த மக்கள்? ரஷ்ய நாட்டு மக்கள் அல்ல, பாகிஸ்தான்காரர்கள் அல்ல, சைனாக்காரர்கள் அல்ல, இந்திய குடிமக்கள். அந்த குடிமக்கள் வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிறார்கள். வீடுகள் மூழ்கிவிட்டன. பல உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. ஒரு மாநில அமைச்சரையே 3 நாள் கழித்துத்தான் மீட்க முடியும் என்கிற அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. ஹெலிகாப்டரை தவிர வேறு எந்த வழியிலும் அந்த மக்களை போய் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிற அளவுக்கு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டரே புறப்பட்டு திரும்பி வந்து விட்டது, மீட்பு பணியை செய்ய முடியாம. ஏர்போர்ட் மூழ்கி போச்சு, தூத்துக்குடி ஏர்போர்ட். ரயில் தண்டவாளங்கள் முற்றாக பெயர்ந்து விட்டன. புறப்பட்ட ரயில் 3 நாட்களாக அங்கே அப்படியே நின்றிருக்கிறது. அந்த மக்களை கூட ரீச் பண்ண முடியல, அந்த மக்களை கூட தொடர்பு கொள்ள முடியல. இந்த அளவுக்கு ஒரு பேரிடர், வரலாறு காணாத வெள்ளம். ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கணும்? ஓடோடி வந்திருக்கணும்ல. ஒரே ஒரு நாள் டெல்லிக்கு போனார் முதலமைச்சர். உடனே என்ன சொன்னாங்க? எங்கே முதலமைச்சர் எங்கேன்னு ட்ரெண்ட் பண்ணாங்க. எங்கே பிரதமர்? எங்கே? சென்னையில் வெள்ளம் மூழ்கடித்த போது எங்கே பிரதமர்? இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு தலைவர் அவர்தானே. பேரிடர் மேலாண்மை சட்டத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பது அவர்தானே. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தான் அது வருது. ஒரு பேரிடர்னு வந்துவிட்டால் அதற்கு 75 விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசு வைக்கணும், 25 விழுக்காடு நிதியை தான் மாநில அரசு வைக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதனால தான் பேரிடர்னு ஒத்துக்க மாட்டாங்க. பேரிடர்னு ஒத்துக்கிட்டா நிதியை எடுத்து வைக்கணும் சட்டம். பேரிடரே இல்லைன்னு சொல்லிட்டா இது போல ஏய்க்கலாம், ஏமாற்றலாம் என்கிற அந்த உணர்வில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை மிக மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு மொழி, உடல் மொழி நேற்று எப்படி வெளிப்பட்டது என்று பார்த்தோம். வாரம் அப்படி ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேலையெல்லாம் மிச்சமாயிடும். அவன் கஷ்டப்பட்டு சென்னை வெள்ளத்தையும் தென் மாவட்ட வெள்ளத்தையும் அப்புறம் இந்த தீர்ப்புகள் வந்ததையெல்லாம் வச்சு திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாட்டு களத்தில் பிஜேபி ஒரு கருத்து பரப்புரையை செய்து வாக்காளர்களை தன் பக்கம் இழுத்து விடலாம் என்று துடித்து பல வேலைகளை செய்தார்கள். என்னென்னவோ ட்ரெண்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் போட்டு சுக்குநூறாக உடைத்து விட்டார் நிர்மலா சீதாராமன். அரை மணி நேர பேட்டியில் எல்லா வேலையும் எளிதாக போச்சு. இப்போ பதற்றத்தில் இருக்கிறது, அச்சத்தில் இருக்கிறது நாம இல்லை, அண்ணாமலை தான். சல்லியா நொறுக்கிடுச்சு அம்மா. அரை மணி நேரம் பேட்டி கொடுத்து இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோபத்தோடு கொப்பளித்து திரளக்கூடிய ஒரு நிலையை அவருடைய பேட்டி ஏற்படுத்தி இருக்கிறதுல அவங்க தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, வேணும்னு தான் செய்கிறாங்க. ஏன்? தமிழ்நாட்டை பற்றி அவருடைய பார்வை. அவர் தாத்தா எப்பேற்பட்ட கவிஞர், அந்த கையை பார்க்கணுமா நீங்க? எப்பேற்பட்ட கவிஞர், ஒரு தமிழறிஞராக, ஒரு கவிஞராக, ஒரு இலக்கியவாதியாக கலைஞரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மனநிலை. எப்பேற்பட்ட கவிஞர், எவ்வளவு வன்மம். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடுவது சிரமம் என்று ஐயா பெரியார் சொன்னார். அப்படி ஒரு மானமற்ற கூட்டத்தோடு நேற்று இரவு ஊடகங்களில் சண்டை போட்டு விவாதம் புரிந்து உடல் நலம் கேட்டு தொண்டை வலி வந்து அது இன்றைக்கு தலைவலியாகவும் காய்ச்சலாகவும் வந்து இந்த நிகழ்வுக்கே வர முடியாத ஒரு நிலையில் என்னுடைய உடலில் இருக்கிற சக்தியெல்லாம் திரட்டி புறப்பட்டு இங்கே வந்து விட்டேன். வந்த பிறகும் கூட என்னால் பேச முடியுமா என்கிற அளவுக்கு உடல் நலம் ஒத்துழைக்கவில்லை. தோழர் பிரின்ஸ் அவர்கள் நீங்கள் மேடையில் வந்து கவிஞர்கிட்ட சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தார். நானும் அதை நம்பி வந்து உட்கார்ந்தேன். திடீர்னு ஆசிரியர் வந்தாங்க. 90 வயதை கடந்த நம்முடைய வழிகாட்டும் தலைவர். அவர் அங்கேருந்து இறங்கி அப்படியே இந்த படியில் ஏறி வந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் ஊக்கம் கிடைத்து விட்டது. இந்த வயதுக்கு பிறகும் அவரால் நமக்காக உழைக்க முடிகிறது, ஓடியாட முடிகிறது, கூட்டம் பேச முடிகிறது என்றால் உடல் நலம் குன்றினாலும் நம்மாலும் பேச முடியும் என்கிற அந்த ஆற்றல் கிடைத்தது. அதோடு தான் நான் அமர்ந்து பேசிவிட்டே போகிறேன், போய் மருத்துவமனைக்கு போக வேண்டும், அந்த அளவுக்கு உடல் நலம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்று சொல்லி விரைவாக உங்களிடம் சில கருத்துக்களை சொல்லி விடைபெற எண்ணுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 3 குழல் துப்பாக்கிகள் என்று ஆசிரியர் அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு நாம் ஒரு கொள்கை வழி உறவாக இருக்கிறோம். நம்மோடு இடதுசாரிகளும் ஒரு கொள்கை வழி பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரியாரே ஒரு இடதுசாரி தலைவர் தான். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை பதிப்பித்து தந்த ஒரு மாபெரும் தலைவர். சோவியத் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு மிக
மோசமாக குறிவைக்கப்பட்டிருக்கிறார், எதிரிகளால் விமர்சிக்கப்படுகிறார், கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் மற்ற எந்த தலைவருக்கும் நேராத ஒன்று தந்தை பெரியாருக்கு நேர்கிறது என்றால் அவர்தான் அசல் பகையை நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு போனவர். அசல் பகை எது என்பதை அறிந்து கொள்வதில் தான் இந்த மக்களிடம் பிரச்சனை இருக்கிறது. அது மட்டும் புடி கிடச்சிருச்சுன்னா நம்முடைய பயணம் எளிது, நாம் எளிதில் வெற்றி பெற்று விடுவோம். ஆனால் இந்த கோடான கோடி மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு அசல் பகை எது என்பதை பற்றிய புரிதல் இல்லை. பிரச்சனையே அங்கேதான். ஒரு இந்துவுக்கு எதிரி என்று முஸ்லீம் சித்தரிக்கப்படுகிறார், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரி என்று பட்டியலின மக்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். உண்மையிலேயே ஒரு இந்துவுக்கு ஒரு முஸ்லீம் எதிரியாக இருக்க முடியுமா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்கள் எதிரியாக இருக்க முடியுமா? முதல்ல எதிரி என்றால் யார்? என்னுடைய வாய்ப்பை பறிப்பவன், நான் முன்னேறக்கூடாது என்று சரி செய்பவன், எந்த இடத்திலும் நான் வந்து அமர்ந்துவிடக் கூடாது என்று என்னை விரட்டுபவன், அவன்தான் என்னுடைய எதிரியாக இருக்க முடியும். இந்த நாட்டில் உள்ள கோடான கோடி இந்து மக்கள் கல்வி கற்கக்கூடாது, வேலைவாய்ப்பு பெறக்கூடாது, வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு அதிகார பொறுப்புகளில் போய் அமரக்கூடாது. இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும், உயர்நீதிமன்றங்களினுடைய நீதிபதிகளாக இருந்தாலும், அதிகார பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய 100 கோடிக்கும் மேலான இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் போய் அமரக்கூடாது என்று சொல்பவன் தானே இந்த மக்களின் எதிரியாக இருக்க முடியும். அதற்கான வாய்ப்பை கெடுப்பவன் தானே எதிரியாக இருக்க முடியும். அப்போ அந்த இடத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக வேண்டும் என்று நினைக்கிறார், உயர்நீதிமன்ற நீதிபதியாக வேண்டும் என்று நினைக்கிறார், அரசு பொறுப்புகளில் போய் அமர வேண்டும் என்று நினைக்கிறார். பட்டியலின மக்கள் அப்படி அமர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், துடிக்கிறார்கள். அந்த இந்து மக்கள் அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம்களா? இல்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு பெஞ்ச் போடுறாங்கல்ல, பெஞ்ச் அமர்வு, எத்தனை முஸ்லீம் இருக்காங்க? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை முஸ்லீம் இருக்காங்க? என்ன ஒரே நீதிபதியத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கியேன்னு கேட்கக்கூடாது. அங்கிருந்து தான் எல்லாமே தொடங்குது. அதுதான் எல்லா சிக்கலுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. வரக்கூடிய தீர்ப்புகள் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம், ட்ரெண்ட் அவங்களே செட் பண்ணுறாங்க. அப்போது அதிகாரம் மிக்க உச்ச பொறுப்பில் போய் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. இந்த மக்கள், கோடான கோடி மக்கள் அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று சதி செய்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அப்படின்னா எப்படி ஒரு சக இந்துவுக்கு ஒரு முஸ்லீம் எதிரியாக இருக்க முடியும்? வாய்ப்பில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்கள் எதிரியா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வண்டலாணைய பரிந்துரைப்படி விபி சிங் அவர்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தபோது இந்தியாவில் எந்த பட்டியலின தலைவரும் அதை எதிர்க்கவில்லை, எந்த பட்டியலின கட்சியும் அதற்கு குறுக்கே நிற்கவில்லை. அரசியலமைப்பு சட்டப்படி எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை அடுத்தடுத்து விரிவுபடுத்துகிறீர்களே என்று எந்த பட்டியலின கட்சியும் முரண்டு பிடிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் விபி சிங் அவர்களுக்கு பக்கத்துணையாக நின்ற தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, அவங்க படிக்கட்டும், அவங்க வேலைக்கு வரட்டும் என்று சொல்லி அந்த கோரிக்கைக்கு உறுதுணையாக நின்ற மக்கள், நிற்கிற மக்கள் எப்படி இந்த மக்களுக்கு எதிரியாக இருக்க முடியும்? அப்போ போலியான எதிரிகளை காட்டுகிறார்கள். இங்கே தான் பெரியார் தேவைப்படுறார். பெரியார் எப்போவுமே இந்த மக்கள்கிட்ட போய் போலியான எதிரியை காட்டின தலைவர் கிடையாது, அசல் எதிரியை அடையாளம் காட்டிய தலைவர். இந்த புரிதல் இங்கே இருக்கக்கூடிய கோடான கோடி இந்து மக்களுக்கு வர வேண்டும். இந்துக்கள்னால் அதுக்குள்ளால தான் பிற்படுத்தப்பட்டவர், பட்டியலினத்தவர், பழங்குடியினத்தவர் எல்லாம் வர்றாங்க. அப்போ அசல் எதிரியை அடையாளம் காட்டியவர் என்பதனால்தான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு ஆணி அடித்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டார் அந்த ஆள். எப்பேற்பட்டிய வேலையை செஞ்சுட்டு போயிட்டாரு, போட்டு உடைச்சிட்டு போயிட்டார என்று அவரை நினைத்து நினைத்தவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். பெரியார்னு சொன்னாலே அவங்களுக்கு அடிவயிறு கலங்குகிறது. நம்முடைய அதிகாரம் குலைந்து விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு காலங்காலமாக இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர்கள், காலங்காலமாக இடஒதுக்கீட்டை கொச்சைப்படுத்தியவர்கள், காலங்காலமாக இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசியவர்கள்,
மற்ற சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் போது அது தகுதியற்றவனையும் திறமையற்றவனையும் உருவாக்குகிறது, கோட்டால வந்து இவன்லாம் நுழைஞ்சிடறான் என்று சொல்லி இழிவு செய்தவர்கள் இன்றைக்கு கோட்டாவுக்குள் வந்திருக்கிறார்கள், இன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்குள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்தது போராட்டத்தால். போராடின உடனே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்த கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்கிறதா என்று ஒரு ஆணையத்தை அமைத்து ஆய்வு பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆணையம் போய் ஆய்வு செய்யும். 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டால் அந்த ஆணையம் போய் சொல்லும் 5 விழுக்காடு கொடுத்தா போதும். அந்த 5 விழுக்காடையாவது கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் அதையும் சுருக்கி 3 விழுக்காடு கொடுப்பாங்க. இப்படித்தான் இந்தியாவில் மிகப்பெரிய தடியடிக்கு பிறகு, கண்ணீர் புகை குண்டுகளுக்கு பிறகு, போராட்டத்திற்கு பிறகு ரத்தம் சிந்தி ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை பெற்று அதற்கு பிறகு அவர்கள் கேட்பதிலிருந்து 1/4 பங்கை எடுத்து இடஒதுக்கீடாக கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் இதுதான் நடந்திருக்குது. ஆனால் முதல் முறையாக ஆணையம் அமைக்கப்படவில்லை, பரிந்துரை பெறப்படவில்லை, முதல்ல போராட்டம் கிடையாது, தடியடி கிடையாது, எதுவுமே இல்லாமல் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு எடுத்த எடுப்பிலேயே தூக்கி கொடுக்கப்படுகிறது. உடனே குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறார் என்றால் இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர் மோடி பிரதமராக இருக்கிறார், ஆனால் முற்பட்ட சமூகத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார். அவர் பிரதமராக இருக்கும்போது தான் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு வேணும்னு நாம் கோர்ட்டுக்கு போகிறோம். நாம் போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தில் வாதாடி அந்த உரிமையை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். ஒரு பிற்படுத்தப்பட்டவர் பிரதமராக இருந்தால் நாம் ஏன் கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை வந்துச்சு? முற்பட்டவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்களா? 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்களா? இல்லை. ஆனால் பிற்படுத்தப்பட்டவர் தான் பிரதமர். பிற்படுத்தப்பட்ட மக்கள் போராடித்தான் உரிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கானவர் அல்ல, அவர் இந்த முற்பட்ட சமூகங்களுக்கானவர். RSS என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர் செய்ய முடியுமே தவிர இந்த சமூகங்களிலிருந்து பிடித்து இன்றைக்கு கொண்டு போய் உச்ச பொறுப்பில் முன்னிறுத்தப்பட்டிருக்கிற மோடியாக இருந்தாலும், திரௌபதி முர்முவாக இருந்தாலும், ஏற்கனவே ராம்நாத் கோவிந்தாக இருந்தாலும், இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கிற எல் முருகனாக இருந்தாலும், இவர்கள் யாரும் அவர்கள் சார்ந்த மக்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியாது அடையாளத்திற்கு வைத்திருக்கிறார்கள். சோசியல் இன்ஜினியரிங், பிஜேபியின் பாஷையில் சொல்வதென்றால் சோசியல் இன்ஜினியரிங். தந்தை பெரியார் அவர்கள் சோசியல் இன்ஜினியரிங்காக போராடியவர் அல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சோசியல் இன்ஜினியரிங்காக போராடியவர் அல்ல, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடியவர்கள். சோசியல் இன்ஜினியரிங் வேற, சோசியல் ஜஸ்டிஸ் வேற. தனி மனிதர்களுக்கு பதவி கொடுப்பது சோசியல் இன்ஜினியரிங், ஒரு வாக்கு வங்கி அரசியல். இப்போது கூட 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் யார் யார் முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிற்படுத்தப்பட்டவர், பழங்குடியினத்தவர் இப்படியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து முதலமைச்சராக்கிட்டாங்க. அவர்கள் கட்சியில் செல்வாக்கு மிக்க தலைவர்களை தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க. வசுந்தரா ராஜே ஓரம் கட்டப்பட்டு விட்டார், சௌஹான் ஓரம் கட்டப்பட்டு விட்டார். அப்படி செல்வாக்கு மிக்க தலைவர்களை ஓரம் கட்டிவிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்டவரை, ஒரு பட்டியலினத்தவரை கொண்டு வந்து முதலமைச்சராக்குகிறார்கள் என்றால் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. இவர்களை காட்டி அந்த மக்களின் வாக்குகளை அறுவடை செய்கிற ஒரு மோசமான சதி அதற்குள் அடங்கி இருக்கிறது. இங்கேதான் பெரியார் நினைவு கூறப்பட வேண்டும். அவர் சோசியல் இன்ஜினியரிங் செய்த தலைவர் அல்ல. தனிப்பட்ட அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்பதல்ல அவருடைய பிரச்சனை. அவர் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியில் மதிக்கத்தக்க இடத்தில் இருந்தவர். தனக்கு பதவி வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய குறியாக இருந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி அவருக்கு இன்னும் சிறப்பான பதவியை கொடுத்திருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய இடத்திற்கு போனவர், இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் என்கிற பொறுப்பை பெற்றவர். அவர் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு நமக்கு பதவி கிடைத்தால் போதும், நாம் இந்த பதவியில் ஒட்டி கொண்டால் போதும் என்று நினைத்திருந்தால் அவரும் ராஜினாமா செய்யாமல் அப்படியே அந்த பதவியில் நீடித்திருக்க முடியும், இன்னும் பெரிய பதவிக்கு போயிருக்க முடியும். ஆனால் அவர்கள் தமக்கு பதவி கிடைக்கவில்லை, தாம் முன்னிறுத்தப்படவில்லை என்பதற்காக பதவியை துறந்து வெளியே வந்தவர்கள் அல்ல. பெரியார் கட்சியை விட்டு வெளியே வந்தவர் அல்ல. இந்த ஒடுக்கப்பட்ட கோடான கோடி சமூகங்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக கட்சியில் தான் முன்னிறுத்தப்பட்டாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு களத்திற்கு வந்து 95 வயது வரை வீதி வீதியாக போய் பிரச்சாரம் செய்து பரப்புரை செய்து நம்ம எல்லாம் இன்றைக்கு தலை நிமிர வைத்திருக்கிற அந்த மகத்தான தலைவர். அவரை பற்றிய சித்திரங்கள் இன்றைக்கு மிக மோசமாக இருக்கிறது. அவர் முரண்பாட்டின் மொத்த உருவம் என்று சொல்லி சித்தரிக்கிறார்கள். அவர் காந்தியை எதிர்த்தார், அப்புறம் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம்னு பெயர் வைக்கணும்னு சொன்னார். அவர் காங்கிரஸை ஒழிக்கணும்னு சொன்னார், அப்புறம் காமராஜருக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸுக்காக ஓட்டு கேட்டார். அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார்,
இந்தியா விடுதலை அடையும் போது துக்க நாள்னு அறிவித்தார். தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தார், தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். திருக்குறளை மாநாடை நடத்தினார், திருக்குறளை எதிர்த்து விமர்சித்து எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு பெரிய நீண்ட பட்டியல் போட முடியும். புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் போற்றினார், அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார். இப்போ பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய முரண்பாடு இது. பெரியார் ஏன் முன்ன பின்ன மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, ஏன் இப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று தோன்றும் பார்க்கிற பார்வையில். ஆனால் அவர் காங்கிரஸை எதிர்த்ததும் இந்த மக்களுக்காக, காமராஜரை ஆதரித்ததும் இந்த மக்களுக்காக, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதும் இந்த மக்களுக்காக, இந்தியாவை துக்க நாள் என்று அறிவித்ததும் இந்த மக்களுக்காக, தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதும் இந்த மக்களுக்காக, தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்ததும் இந்த மக்களுக்காக. அவரிடம் எஞ்சி இருந்தது, அவரிடம் மேலோங்கி இருந்தது மனிதம், மானுட நேயம். அவர் எந்த ஃப்ரேமுக்குள்ளே அடங்காத ஒரு தலைவர், எந்த வரையறைக்குள்ளும் அடைக்க முடியாத ஒரு தலைவர், எந்த எல்லைக்குள்ளும் சுருங்காத ஒரு தலைவர். எல்லாவற்றிலும் அவருடைய நிலைப்பாடு மனிதநேயமாகத்தான் இருந்திருக்கிறது, ஆதிக்க எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது, சுரண்டல் எதிர்ப்பாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான தலைவரை இளைய தலைமுறை இன்னும் விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை போட்டு நம்ம பேசுகிறோம்? அடுத்த தலைமுறைக்கு இந்த கருத்துக்களை கடத்த வேண்டும். இன்றைக்கு அந்த வேலையை எதிரிகளே செய்து விடுகிறார்கள். பெரியாரை பற்றிய விதவிதமான சித்திரங்களின் மூலம் பெரியார் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்யப்படுகிறார். கடந்த வாரம் கூட பன்றி உருவத்தில் அவரை கொண்டு வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. பன்றியை அவதாரமாக அவர்கள் தான் கருதுகிறார்கள். அதே பன்றி உருவத்தில் பெரியாரையும் சித்தரித்து ஒரு பரப்புரை செய்கிறார்கள். முதல்ல பன்றி நீ இழிவானதுன்னு சொல்றியா அல்லது போற்றத்தக்கதுன்னு சொல்றியா? ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. இப்போ பெரியாரை பன்றி உருவத்தில் சித்தரிப்பதற்கு என்ன காரணம்? இழிவுபடுத்துகிறார்கள்னு பொருள். அப்போ பன்றியை இன்னொரு பக்கம் நீ வணங்கி கொண்டிருக்கிறாயே, அப்போ நீ வணங்கக்கூடிய அந்த வணக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தில் பெரியாரை நீ சித்தரிக்கிறேன்னா அப்போ போற்றுகிறாய் என்று பொருளா? பெரியாரை போற்றுகிறாயா? அந்த அளவுக்கு அவர்களிடம் என்ன செய்கிறோம் என்பது பற்றிய புரிதலே இல்லாத அளவுக்கு குழம்பி போய் இருக்கிறார்கள். பெரியார் அந்த அளவுக்கு அவர்களை உசுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நேற்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளிப்பட்ட விதம், இவையெல்லாம் பெரியாருடைய தேவை அவர் வாழ்ந்த காலத்தை விட, அவர் போராட்டம் நடத்திய காலத்தை விட இன்றைக்கு அதிகம் தேவை என்கிற ஒரு நிலையை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நீதிமன்ற அமைப்புகளிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் அதை இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. பெரியார் ஏன் தேவை, பெரியார் ஏன் நினைவு கூறப்பட வேண்டும், பெரியார் ஏன் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான விடை அங்கதான் இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. அவர் டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்தார், அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிவதை எதிர்த்தார். இன்றைக்கு அப்படி அதிகாரம் குவிக்கப்பட்டதனுடைய விளைவு பார்க்கிறோம். பேரிடரில் இந்திய மக்கள், தென் மாவட்ட மக்கள், எந்த மக்கள்? ரஷ்ய நாட்டு மக்கள் அல்ல, பாகிஸ்தான்காரர்கள் அல்ல, சைனாக்காரர்கள் அல்ல, இந்திய குடிமக்கள். அந்த குடிமக்கள் வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிறார்கள். வீடுகள் மூழ்கிவிட்டன, பல உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. ஒரு மாநில அமைச்சரையே 3 நாள் கழித்துத்தான் மீட்க முடியும் என்கிற அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. ஹெலிகாப்டரை தவிர வேறு எந்த வழியிலும் அந்த மக்களை போய் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிற அளவுக்கு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டரே புறப்பட்டு திரும்பி வந்து விட்டது, மீட்பு பணியை செய்ய முடியாம. ஏர்போர்ட் மூழ்கி போச்சு, தூத்துக்குடி ஏர்போர்ட். ரயில் தண்டவாளங்கள் முற்றாக பெயர்ந்து விட்டன. புறப்பட்ட ரயில் 3 நாட்களாக அங்கே அப்படியே நின்றிருக்கிறது. அந்த மக்களை கூட ரீச் பண்ண முடியல, அந்த மக்களை கூட தொடர்பு கொள்ள முடியல. இந்த அளவுக்கு ஒரு பேரிடர், வரலாறு காணாத வெள்ளம். ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கணும்? ஓடோடி வந்திருக்கணும்ல. ஒரே ஒரு நாள் டெல்லிக்கு போனார் முதலமைச்சர். உடனே என்ன சொன்னாங்க? எங்கே முதலமைச்சர் எங்கேன்னு ட்ரெண்ட் பண்ணாங்க. எங்கே பிரதமர்? எங்கே? சென்னையில் வெள்ளம் மூழ்கடித்த போது எங்கே பிரதமர்? இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு தலைவர் அவர்தானே. பேரிடர் மேலாண்மை சட்டத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பது அவர்தானே. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தான் அது வருது. ஒரு பேரிடர்னு வந்துவிட்டால் அதற்கு 75 விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசு வைக்கணும், 25 விழுக்காடு நிதியைத்தான் மாநில அரசு வைக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதனால தான் பேரிடர்னு ஒத்துக்க மாட்டாங்க. பேரிடர்னு ஒத்துக்கிட்டா நிதியை எடுத்து வைக்கணும் சட்டம். பேரிடரே இல்லைன்னு சொல்லிட்டா இதுபோல ஏய்க்கலாம், ஏமாற்றலாம் என்கிற அந்த உணர்வில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை மிக மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு மொழி, உடல் மொழி நேற்று எப்படி வெளிப்பட்டது என்று பார்த்தோம்.
வாரம் அப்படி ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேலையெல்லாம் மிச்சமாயிடும். அவன் கஷ்டப்பட்டு சென்னை வெள்ளத்தையும் இந்த தென் மாவட்ட வெள்ளத்தையும் அப்புறம் இந்த தீர்ப்புகள் வந்ததையெல்லாம் வச்சு திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாட்டு களத்தில் பிஜேபி ஒரு கருத்து பரப்புரையை செய்து வாக்காளர்களை தன் பக்கம் இழுத்து விடலாம் என்று துடித்து பல வேலைகளை செய்தார்கள். என்னென்னவோ ட்ரெண்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் போட்டு சுக்குநூறாக உடைத்து விட்டார் நிர்மலா சீதாராமன் அரை மணி நேர பேட்டியில். எல்லா வேலையும் எளிதாக போச்சு. இப்போ பதற்றத்தில் இருக்கிறது, அச்சத்தில் இருக்கிறது நாம இல்லை, அண்ணாமலை தான். சல்லியா நொறுக்கிடுச்சு அந்த அம்மா. அரை மணி நேரம் பேட்டி கொடுத்து இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோபத்தோடு கொப்பளித்து திரளக்கூடிய ஒரு நிலையை அவருடைய பேட்டி ஏற்படுத்தி இருக்கிறதுலாம் அவங்க தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, வேணும்னு தான் செய்கிறாங்க. ஏன்? தமிழ்நாட்டை பற்றி அவருடைய பார்வை. அவர் தாத்தா எப்பேற்பட்ட கவிஞர், அந்த கையை பார்க்கணுமே நீங்கள், எப்பேற்பட்ட கவிஞர். ஒரு தமிழறிஞராக, ஒரு கவிஞராக, ஒரு இலக்கியவாதியாக கலைஞரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மனநிலை. எப்பேற்பட்ட கவிஞர், எவ்வளவு வன்மம். இப்படித்தான் அவர்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம், இந்த சதிகாரர்களை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம். அதற்கான பரப்புரை பயணமாகத்தான் பெரியார் நினைவு நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. பெரியாரை மீண்டும் மீண்டும் மக்கள் மயப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.